தமிழ்நாடு சட்டத்துறையிலேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் வேலை. சம்பளம் வந்து 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட போஸ்டிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு மாறும். இந்த ஒரு வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது. எழுத்துத் தேர்வு எதுவுமே இல்ல. நேர்காணல் மூலமா தான் உங்கள தேர்வு செய்வாங்க. தேர்வு செய்யும் முறை வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலியமா உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கு பசங்க, பொண்ணுங்க 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கிரலாம். இதோட ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாட்டில தான் இருக்குது. தமிழ்நாட்டில வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் வந்து குடுத்துருக்காங்க. அங்கே தான் உங்களோட ஸ்டார்ட்டிங் வேலை வந்து இருக்கும். ஒரு 2, 3 வருஷம் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களோட சொந்த மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிரலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிறாதீங்க. இப்போ வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் எந்த மாரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு. இந்த தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியில் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டார்ட்டிங் ஜாப் லொகேஷனும் திருச்சியாக தான் இருக்கும். 2, 3 வருஷம் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிரலாம். இப்போது வந்து என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், ப்ரோக்ராம் மேனேஜர், டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அக்கௌண்டன்ட். இந்த பொசிஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எலிஜிபிள் கிரிட்டீரியா வந்து பார்ப்போம். ஜாப் கோஆர்டினேட்டரோட நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1 கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா, பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும், பப்ளிக் பாலிசி ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிரலாம். அப்புறம் எசென்சியல் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 65,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 10% வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1. குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா, பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் பாலிசி, ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். இதோட சேலரி வந்து 40,000, அதாவது 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அதாவது நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். ஆனால் வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 35,000, 35,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து என்னதுன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து என்னென்னா 1. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனி டிகிரி பண்ணியிருக்கலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். இதோட சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 20,000, 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேஷன் இன் டேலி சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 20,000, 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 7/6/2026க்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிடணும். 7/6/2026 தான் வந்து கடைசி தேதி. இதோட பேமெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா வந்து 500ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா கேஸ்ட்டுக்குமே வந்து 500 தான் அப்ளிகேஷன் ஃபீ. எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஒரே ஃபீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணிக்கிறலாம். அப்படி ஆன்லைன் மூலியமாக என்னால் பண்ண முடியல அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய் டிடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், ஐஎஃப்எஸ்சி கோட், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ வந்து பேங்க்கில் போய் இந்த மாதிரி நான் டிடி பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து
எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட் அந்த 5 பொசிஷனுக்கு வந்து தனித்தனியா வந்து லிங்க் குடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், புரோகிராம் மேனேஜர், டாக்குமென்டேஷன் ஆஃபீசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அக்கவுண்டன்ட் இந்த மாரி தனித்தனியா லிங்க் குடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன பொறுத்து நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப் அப்ளை பண்ணணுமோ, அதோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து என்னன்னா கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இமெயில் கேட்டிருக்காங்க. உங்களோட இமெயில வந்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஆஃப் த கேண்டிடேட், கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த கரஸ்பாண்டன்ஸு, ஐடென்டிட்டி ப்ரூஃப், பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஐடி, ஓட்டர் ஐடி அந்த மாரி குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் உங்க டிகிரிய பத்தி கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எங்க டிகிரி முடிச்சீங்க அத கேட்டிருக்காங்க. எப்போ வந்து உங்களோட டிகிரி எந்த வருஷம் வந்து உங்க டிகிரி முடிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர்டு டிகிரியில எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் டிகிரி சர்டிஃபிகேட் அது வந்து என்னன்னா எத்தனை எம்பிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 1 எம்பிக்குள்ள வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆட் ஃபைல்ல போய் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட்ட வந்து அதே மாரி அது 100 எம்பிக்குள்ள வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல உங்க டிகிரிய முடிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் த எந்த வருஷம் வந்து நீங்க கிராஜுவேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துக்கோங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் த மார்க் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிய வந்து அப்லோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 எம்பிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க. அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் அனதர் ரிலவன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நீங்க என்னன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னா, அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அத நீங்க என்னன்னு பார்த்து குடுத்துருங்க. ப்ரூஃப் ஆஃப் பீரி பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 100 எம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இஃப் அப்ளிகபிள்னா நீங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா ரெஸ்யூமையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமானது என்னதுன்னா, ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். அதில வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிரான்சாக்ஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, என்னைக்கு ஃபீ கட்டுனீங்க, அந்த டேட்ட வந்து குடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க பேங்க்ல போய் பண்ணீங்கன்னா, ஒரு சலான் குடுத்துருப்பாங்க டிடி பண்ணது. அது இருந்துச்சுன்னா அத அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அது இருந்ததுனாலும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மு. அதுக்கப்புறம் கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இதெல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு, எஸ் ஐ அக்ரி அப்படின்னு அத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிட் குடுத்துருங்க. இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ற ப்ராசஸ். இது ஒரு நல்ல சான்ஸு. எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க. கடைசி டேட் வந்து என்னன்னா 7/6/2026 கடைசி டேட் வர வெயிட் பண்ணாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிருங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு பணி. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.